அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூர்யா நந்தினி அப்பாவோட செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து சுந்தரவல்லியை வெறுப்பேற்றுறாரு. அதனால் சுந்தரவல்லி இந்த மீட்டிங்கில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சூர்யா நந்தினியும் சுரேகாவையும் எம்ப்ளாயிஸ் கிட்ட பேச சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்க மாதங்கியும் மதிக்கவே இல்லை சூர்யா. இதனால் மாதவியும் மாதங்கியும் அங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா மாதவி மாதங்கி கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும், அதனால நீ எங்கள் அம்மா கிட்ட போய் நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மாதங்கி கேட்குறாங்க, அப்படி சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு மாதவி சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ அவங்ககிட்ட போய் சொன்னேன்னா அவங்க சுரேகாவுக்கு நந்தினிக்கெலாம் ஒரு முடிவு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மாதங்கியும் மாதவியும் சுந்தரவல்லியை பார்க்க போகிறாங்க. அப்போ சுந்தரவல்லி கிட்ட போயிட்டு மாதங்கி சொல்கிறாங்க, இனிமேல் இந்த இடத்துல நான் வேலை செய்யறது சரியாக இருக்காது, அதனால் நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சுந்தரவல்லி எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மாதங்கி சொல்கிறாங்க, அதுதான் இப்போ சுரேகா வந்துட்டாங்கல்ல, அவங்க நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க, அதனால் நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சுந்தரவல்லி, சுரேகா சின்ன பொண்ணு, இப்போ தான் வந்திருக்கா, இனிமேல் உங்கள் விஷயத்தில் யாரும் தலையிடாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நந்தினியோட தங்கச்சி ரஞ்சிதா சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவை நாங்கள் கோட் சூட்டில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. அதனால் சூர்யா நந்தினியோட அப்பாவுக்கு கோட் சூட்லாம் மாட்டி சுந்தரவல்லி முன்னாடி போய் உட்கார வைக்கிறாரு. நந்தினியோட அப்பா அவங்க போய் சுந்தரவல்லிக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு திமிரா பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்த சுந்தரவல்லி பக்கத்தில் இருக்க பூத்தொட்டி எடுத்து அவர் தலையிலே அடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சுரேகா நந்தினி கிட்ட எனக்கு ஒரு மருமகளோ பெற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த விஷயத்த மாதவி மறைஞ்சிருந்து கேட்டுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோட ட்ராக்கை காட்டாமல் வேறு ஏதோ புது விஷயத்த காட்டிகிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே ரஞ்சித் ஜாமீனில் வருவார்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.